அனைவருக்கும் வணக்கம். இந்த சன்மார்க்க யோகத்தில் அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறோம். நித்திரை செய்யும் முறை. அதாவது புருடர்கள் சரீரத்தில் இரத்தாசய உறுப்பும் ஆதார பையும் இடது பக்கம் இருப்பதால், அதாவது படுக்கும்போது படுக்கையில் இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து இடது பக்கமாக திரும்பி படுப்பது நலம் என்பார்கள். அதாவது சூரியக்கலை அப்போது ஓடுவதால் அது சரீரத்திற்கு மிகவும் நல்லது செய்யும். அப்போது மனதில் பலவித எண்ணங்கள் இருந்தாலும் அவைகளை நீக்கி கண்ணும் கருத்துமாய் ஒரே இடத்தில் ஒரே சிந்தனையை வைத்து கடவுளை நினைத்து நித்திரை செய்ய வேண்டும். நித்தவிடத்தில் நித்திரை செய் என்பது ஔவையார் வாக்காகும். சரம் ஓடும் பக்கம் படுக்க வேண்டும் என்பது சில யோகிகளின் கருத்தாகும். அதாவது அடுத்ததாக பார்க்க போகிறது தேகத்தில் நரம்புகளின் தொழில். அதாவது சொல்லிய உந்தி தள்ளி செழித்தோர் எழுத்தை பற்றி எழுத்தெழுந்த நாடி 76,000. அதாவது இந்த நரம்புகளை பற்றி சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் நன்கு தெரிந்து வைத்து கொண்டுள்ளனர். மேலும் மூலாதாரத்தில் இருந்து முதுகுத்தண்டு வழியாக சில முக்கிய நாடி நரம்புகள் கீழிருந்து மேலாக வருகின்றன. சிரசில் இருந்து பாதம் வரை ஏராளமான நரம்புகள் சரீரம் முழுவதும் பின்னி கிடைக்கின்றன. இத்தகைய நரம்புகள் தான் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களை, அதாவது கண், காது, மூக்கு, நாவு, சருமம் வழியாக பரவி சென்று ஐம்புலன்களையும் உணர்வுகளையும் செயல்பட வைக்கின்றன. நரம்பு மண்டலம் மூலமாகத்தான் சரீரம் முழுவதும் இரத்த ஓட்டம் நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஜீவசக்திகளும் நரம்பு மண்டலத்தின் வழியாகத்தான் சரீரம் முழுவதும் பரவி உடலை இயக்க வைத்து கொண்டிருக்கிறது. நரம்பு மண்டலம் இல்லாவிட்டால் ஒன்றுமே நடக்காது. ஆகவே யோக மார்க்கத்தில் யோக பயிற்சி ஈடுபடும் காயக்கல்ப ஔஷதங்களை சாப்பிட்டு பிராணவாயுவை செவ்வனே செயல்படுத்தி வந்தால் நோய் நொடி இல்லாமல் தேகத்தோடு ஜீவன் முக்தராக உலா வரலாம். நரம்பு மண்டலம் 2 வகை சரீரத்தில் இயங்குகின்றன. ஒன்று நரம்பு காற்றை நாபி பகுதியிலிருந்து செயல்படுகிறது. இன்னொன்று நரம்பு காற்றை முதுகுத்தண்டு சார்ந்த செயல்பாடு வேலை செய்கிறது. அதாவது நாபி பகுதியில் இருந்து வேலை செய்யும் நரம்பு காற்றை பிரத்ய நிலைமைகளை உணர்ந்து தன்னிச்சையாக செயல்படுவது ஆகும். நாபி பிரவேசத்தை நாபி பிரவேசம் மூளையோட கண் என்று கூட சொல்லலாம். இந்த நரம்பு காற்றை சுயேட்சையாக இயக்கக்கூடியது. சரீர அவயங்களை தன்னிச்சையாக அது இயங்கத்துடன் ஆபத்து காலங்களில் நமக்கு உதவி செய்கிறது. நம் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு வாகனம் திடீரென்று நம் மீது மோத வரும் பொழுது திடீரென்று நம்மை அந்த இடத்திலிருந்து வெகு விரைவில் பாதுகாப்பை நோக்கி ஓட வைக்கிறது. அது சில நொடி நேரத்திற்குள் நடந்துவிடக்கூடிய ஆபத்து கூட ஆகும். ஆகவே அந்த சில நொடிகளுக்குள் துரிதமாக சரீரத்தில் செயல்பட்டு ஆபத்திலிருந்து விலக்க வைக்கிறது. அதன் பின் 10 to 20 வினாடிகள் சென்று ஆபத்தின் தன் மூளைக்கு எட்டுகிறது. அதன் பிறகுதான் மூளையிலிருந்து பயம் உணர்த்தும் அலைகளை உடனே நம் சரீரத்தில் முதுகுத்தண்டு நரம்புகள் வழியாக பரவி பயத்தை ஏற்படுத்தும் நமது அடிவயிற்றை கலக்க வைக்கிறது. ஆபத்திலிருந்து எதிர்பாராத விதமாக இந்த தானியங்கி நரம்பிகள் செயல்பட்டு நம்மை அந்த விபத்திலிருந்து தப்ப வைக்கின்றன. அதன் பிறகுதான் மூளையிலிருந்து ஆபத்தின் பயங்கரத்தை காட்ட அடிவயிறு கலக்குகிறது. அதுபோல தான் மிகவும் சந்தோஷமாக சிரித்து மகிழும் பொழுதும் சிரித்து கொண்டே, சிரித்து வயிறு புண்ணாகி போச்சு என்றெல்லாம் சொல்வதுண்டு. நெருப்பு கையில் பட்டவுடன் உடனே விசுவென்று இந்த தானியங்கு நரம்பு மேலும் சுடப்படாமல் இழுத்து விடுகின்றன. அதன் பின் 10 வினாடிகள் சென்று மூளையிலிருந்து முதுகுத்தண்டு வழியாக பயத்தை காட்டும் போதுதான் கையில் நெருப்பு பட்ட இடத்தில் சுடி எரிச்சலும் தெரிகிறது அல்லவா? அதுபோல பலவிதமான ஆபத்துகளிலிருந்து இந்த தானியங்கி நரம்புகள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி உதவி புரிகின்றன. பொதுவாக சிரித்து வயிறு புண்ணாகி விட்டது என்று சொல்கிறோமே தவிர தலை புண்ணாகி விட்டது என்று யாரும் சொல்வதில்லை. அதுபோல பயம் திடீரென்று வந்தால் அதுவும் அடிவயிற்றுதான் கலக்குகிறது. சிலர் அதனால் மலமுத்திரை விசர்ஜனத்துக்கு கூட ஆளாகின்றார்கள். ஆகவே நாபியில் இருக்கும் நரம்புகள் மணிப்பூர சக்கரத்தை ஒட்டியுள்ள பகுதியில் அமைந்துள்ளது. ஆபத்தானங்களை நம்மை ரட்சிக்கின்றன.
ஆபத் பந்தாவனாக இருந்து, அதாவது ஆபத்திலிருந்து காப்பவனாக இருந்து இந்த நரம்பு மண்டலம் வந்து நம்மளை வந்து வச்சுக்குது. வயிற்றுப்பகுதி கோளாறுகள் ஏற்பட்டால் வலியை ஏற்படுத்தி தெரியப்படுத்துகின்றன. உடலிலும் ஏற்படும் கோளாறுகளுக்கு கூட இந்த அங்கங்களுக்கு ஆங்காங்கே நமக்கு வலியை உண்டாக்கி நோயை தெரிவிக்கிறது. ஆகவே மனிதர்களை காப்பாற்றக்கூடிய இந்த சக்தி விஷ்ணு என்று சொல்லுகிறார்கள். உத்தம கமலம் என்கிறார்கள். பிரம்மா உற்பத்தி செய்பவர், விஷ்ணு உற்பத்தி செய்த உடம்பை காப்பாற்றுபவர், ருத்ரன் உடம்பை அழிப்பவர். இது போல மும்மூர்த்திகள் இத்தொழிலை செய்து வருவதால் இந்த சக்தி வாய்ந்த நரம்பு மண்டலம்தான் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.